ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை எப்போ சார் வரும்? எல்லா விவசாயிகளும் பெருங்குடி மக்களும் காத்துட்டு இருக்காங்க. அந்த தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதற்கான முழுமையான தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இது அப்டேட் பண்ணாதவங்க உடனடியாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க தான். அப்போ தான் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. 20வது தவணைக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா என்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதம மந்திரி கிசான் சமன் நிதி யோஜனான்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தினால் கொடுக்கக்கூடிய ஒரு நிதியுதவி திட்டம் தான். அதுவும் யாருக்குன்னா விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. விவசாயிகள் இந்த திட்டத்தில் பல்வேறு பயன்களை பெற்று வருகிறாங்க. 6,000 மாதத்துக்கு, அதாவது வருடத்துக்கு கொடுக்குறாங்க. 4 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க. பிப்ரவரி 24 2025 19வது தவணை கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து 4 மாதங்கள் கழித்து கொடுக்க வேண்டியது ஜூன் மாதம் கொடுக்க வேண்டியது. அதற்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி 28 நாள் தான் மொத்தத்தில் கால்குலேட் பண்ணால் ஜூன் 30 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அப்போ தான் 4 மாதம் முடிகிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதத்துக்கு ஒரு முறைன்றதுனால ஜூன் 30 அல்லது ஜூலை முதல் வாரத்தில் கொடுப்பதற்கான மிக முக்கியமான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றும் நாளையும், அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுன்றதால் திங்கட்கிழமை 30 ஜூன் 30 வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. 10 கோடி பேருக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 19வது தவணை கிடைச்சது, 20வது தவணையும் கிடைச்சிது சார் சொன்னாங்க. நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும். இது வரைக்கும் கேஒய்சி வெரிஃபை பண்ணாதவங்க விரைவாக இகேஒய்சி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி வெரிஃபை பண்ணாதவர்களுக்கு பணம் வராது இந்த மாதம். அதாவது இகேஒய்சி வெரிஃபை பண்ணாதவர்களுக்கு பணம் வராது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதம் பணம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் வரலன்னா அதற்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயிகள் முதலில் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான pmkisan.gov.in செல்ல வேண்டும். பின்னர் முகப்பு பக்கத்தில் தோன்றும் இகேஒய்சி விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஆதார் மற்றும் தேவையான அனைத்து விவரங்களையும் இங்கே நிரப்ப வேண்டும். பின்னர் ஆதாருடன் இணைக்கப்பட்ட எண்ணில் பெறப்பட்ட ஓடிபியை உள்ளிட வேண்டும். ஓடிபி சரிபார்ப்பு முடிந்தவுடன் பிஎம் கிசான் கணக்கில் இகேஒய்சி முடிந்தவுடன் இப்போ பணியை செய்து முடிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தவணை பணம் எவ்வாறு செக் செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எப்போது வரும்ன்றத சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது இந்த வாரம் ஜூலை முதல் வாரத்தில் வரணும் சார், இல்லைனா ஜூன் 30 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன். இது வரைக்கும் நீங்கள் இகேஒய்சி வெரிஃபை பண்ணாதங்க, பக்கத்தில் சேவை மையம் இருக்கும். அப்புறம் சிஎஸ்சி சென்டர் மத்திய அரசாங்கத்தை நடத்துகிற சேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் வெறும் 10 ரூபா அல்லது 20 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா இகேஒய்சி வெரிஃபை பண்ணிட்டு வந்துடலாம். உங்களோட ஆதார் கார்டு, ஆதாரில் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், அப்புறம் பட்டா காப்பி கேட்பாங்க. நீங்கள் குறு விவசாயின்றதுக்கு விவசாயிக்கான கிசான் திட்டத்துக்கு கிசான் அட்டை இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.